அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு டிகே டிவி. சவுக்கு சங்கருடைய கூண்டாஸ் வழக்கு. இந்த வழக்கு அவர் மீது போடப்பட்ட கூண்டாஸ் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஹெச்சிபி, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் நேற்று ஃபைனல் ஹியரிங் வந்தது மக்களே. அந்த ஃபைனல் ஹியரிங்கில் ஜட்ஜு கேட்ட சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருடைய சோர்ஸஸை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற வார்த்தையும் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று போன அந்த ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சினிமாவில் பார்த்த ஆர்குமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது என்ன ஆர்குமெண்ட் போச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் சோர்ஸஸ் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்த வழக்கு அவர் மீது சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கூண்டாஸ் அப்படிங்கிறதை உடைப்பதற்காக சவுக்கு சங்கர் தரப்பில் போடக்கூடிய ஹெச்சிபி வழக்கு மக்கள், அதாவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் சொல்லலாம். இது முதல் வேறு ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்தது. அவர்களை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இது வேறு அமர்வுக்கு மாற்றப்படுகிறது. நேற்று இந்த வழக்கு யார் பெஞ்சில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவஞானம் ஜே மற்றும் எஸ்எம் சுப்பிரமணியம் ஜே அவங்களுடைய பெஞ்சில் வந்திருக்கு மக்களே. நேற்று நடந்த அந்த ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு காரசார விவாதம்னே சொல்லணும் மக்களே. சரி, யார் அப்பியர் ஆனாங்க, என்ன சொன்னாங்கன்றதை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் தரப்பில் ஐயப்பராஜ் அப்படிங்கிற அட்வொகேட் அப்பியர் ஆகிறார். அடுத்தது கவர்மெண்ட் தரப்பில் ஏபிபி ராஜ்லேக் அப்பியர் ஆகிறார். சரி, ஃபஸ்ட்டு என்ன ஐயப்பராஜ் அவர் சொன்னார்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கூண்டாஸ் அப்படிங்கிறது 3 வழக்கின் அடிப்படையில் போடப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேஸ் அப்படிங்கிறது கிளாம்பாக்கம் கேஸு. ரெண்டாவது ஒரு விமன் ஜேர்னலிஸ்டான சந்தியா ரவிசங்கர் கொடுக்கப்பட்ட 2018 கொடுக்கப்பட்ட ஒரு அடுத்த ஃபர்ஸ்ட் அட்வர்ஸ் கேஸு. செகண்ட் அட்வர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ரெட்பிக்ஸில் பேசின ஒரு கேஸ்ன்னு சொன்னோடனே நீதிபதி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ரெட்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாரு, கவுன்சில் அவர்கள் ரெட்பிக்ஸ் வந்து யூடியூப் சேனல் சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது என்னென்ன அவங்க ஆர்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பேஸாக என்ன கிரவுண்டில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கம் வழக்கு, அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி சவுக்கு சங்கர் சில டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் விட்டார், ஒரு ஃபால்ஸான அலிகேஷன்ஸை வச்சார் அப்படிங்கிற அடிப்படையில் கூண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, இவர் வைத்த அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு வீடியோவின் அடிப்படையில் தான் மக்கள் அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் போராட ஆரம்பித்த அன்றைக்கு தான் இவங்க வீடியோ போடுறாரு. ஸோ மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த வீடியோ போடப்பட்டது. ஸோ அந்த ஒரு கிரவுண்ட்ஸும் இங்கே வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ, அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது தாம்பரம் கண்ட்ரோலில் வரக்கூடியது. அப்போ தாம்பரம் கமிஷனர் தான் இதுக்கு கூண்டாஸ் போகிறதா இருந்தால் போடணும். ஆனால் கிரேட்டர் சென்னை போலீஸ் போட்டிருக்கிறாங்க, ஜிசிபி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷனல் வைஸும் இது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, இவர் எந்தெந்த வழக்கில் இவருக்கு வந்து இவர் கிரிமினல் கேஸ் இவர் மேலே போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுக்கவே இல்லை அவருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கூண்டாஸ் ஒருத்தர் மீது போடும் பொழுது, அதாவது ப்ராசஸ் சொல்கிறவங்களுக்கு, இப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது கூண்டாஸ் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனை அவங்களுக்கு அந்த கன்சர்ன் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன் கமிஷனர் தரப்புலேருந்து, அவங்க ஆஃபீஸ்லேருந்து இந்தந்த வழக்கில் உங்கள் மீது கூண்டாஸ் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சவுக்கு சங்கர் சொல்லியிருக்க வேண்டும். அவர் என் மேலே இந்தந்த வழக்கில் கூண்டாஸ் போடுறீங்க அப்படிங்கிறது, எது தப்பு, இது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அந்த ரெப்ரசன்டேஷனையும் சேர்த்து அட்டாச் பண்ணி, இவருடைய கூண்டாஸையும் அட்டாச் பண்ணி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அது வித்தின் 12 days அனுப்பப்பட வேண்டிய விஷயம். அதற்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கூண்டாஸ் ஆக்டை கன்ஃபார்ம் செய்வாங்களா இல்லை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் இங்கே இந்த போலீஸும், அதாவது இங்கே சொல்லக்கூடிய கமிஷனர் அவர்கள் இந்த கூண்டாஸ் ஆக்டை அவர்கள் வந்து கொடுக்குறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து ரிஜெக்டும் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரெப்ரசன்டேஷன் எடுக்காமலேயே வந்து இந்த ஒரு கூண்டாஸ் ஆக்ட் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு அவங்க கவுன்சில் அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, இது சொன்ன உடனே ஜட்ஜு கேட்குறாரு, இப்போ இதை போடப்பட்ட எல்லா கிரிமினல் வழக்குகளுமே அவர் பேசினதுக்கான்னு கேட்குறாரு. அப்போ கவுன்சில் ஆமான் மைலான்னு சொல்கிறார்.
ஸோ சவுக்கு சங்கர் வீடியோவிலையும் வெளியவும் பேசினதுக்காக மட்டுமே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் முன்வைக்கிறாரு. அதில் வந்து என்ன பாயிண்ட் சொல்கிறாருனால், ஒரு ஹைப்பர் டெக்னிக்கல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருனால், ஒரு கூண்டாஸ் புக் அப்படிங்கிறதை ஆங்கிலத்தில் அது அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து கொடுக்கணும், அவர்கிட்ட 2 காப்பி கொடுக்கணும். ஆனால் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ண அந்த ஒரு காப்பியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தமிழை மொழிபெயர்ப்பு பண்ணுறப்போ தப்பாக மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஹைப்பர் டெக்னிக்கல் பாயிண்ட்டாக முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் இன்டிமேஷன் ஃபார்மில் இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் ஃபார்மில் யாருக்கு இந்த அரெஸ்ட்டை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற காலமை பிளாங்க் அவுட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அவர் மீது கூண்டாஸ் அவசரமாக வேணும்னே அவருக்கு தெரியாமலேயே அவர் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்காமலேயே ஒரு தப்பான வழக்குகளை வைத்து கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிரவுண்ட்ஸில் இதை கேன்சல் பண்ண சொல்லி அவர் வழக்கினை வாதாடுகிறார் மக்கள். ஸோ அவருடைய ஃபுல் சப்மிஷன்ஸ் முடித்ததற்கு பிறகு அரசு தரப்பு வழக்கினரான ஏபிபி திரு ராஜ்லக் அவர்கள் எந்திரிச்சு அவர் வாதாட ஆரம்பிக்கிறாரு. அவர் பாயிண்ட்டை முன் வச்சுக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்கிற பாயிண்ட்டு, சவுக்கு சங்கருடைய ரெப்ரசன்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது முற்றிலும் பொய்ன்ற சொல்கிறார். எப்படி சொல்கிறாருனால், May 12, 2024 அன்னைக்கு தான் போலீஸ் கமிஷனர் இவர் மீது போடப்பட்ட வழக்குகளுடைய லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இதனை சவுக்கு சங்கருக்கு அனுப்பியிருக்கிறார். May 14 அன்னைக்கு சவுக்கு சங்கருடைய ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கிறது. May 16 அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் May 22, அதாவது May 12 அன்னைக்கு இந்த ஃபைல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அகைன் May 22 அன்னைக்கு மறுபடியும் இந்த ஃபைல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய 12 days கேப்பில் May 22 அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு இந்த கூண்டாஸ் புக் அனுப்பப்படுகிறது. May 22 மறுபடியும் செகண்ட் ரெப்ரசன்டேஷன் சவுக்கு சங்கர் அனுப்புகிறாரு. பட் சவுக்கு சங்கர் அனுப்பி இது கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்பே May 22 மதியத்துக்குள்ளேயே இந்த கூண்டாஸ் போடப்பட்டு விட்டது. ஸோ May 22 ஈவினிங் மேலே தான் ரெப்ரசன்டேஷன் வருது. ஸோ அதனை ரிஜெக்ட் செய்கிறார்கள். May 23 டிவிஷனல் பெஞ்சில் இதை பற்றியான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வருகிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு ரெப்ரசன்டேஷனை கேட்காமலேயே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு குற்றச்சாட்டு. கேட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கேட்டுட்டு அதுக்கு எல்லா முகாந்திரம் அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை முன் வச்சிருக்காரு மக்களே. ஒன்று. ரெண்டாவது, சவுக்கு சங்கருக்கு அவர் மீது போடப்பட்ட அனைத்து கிரிமினல் வழக்குகளுடைய டீட்டெயில்ஸுமே தெரியும், அவருக்கு தெரியாமல் போடலை, அதனால் அவருக்கு மறுபடியும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வச்சுருக்காங்க ஏபிபி தரப்புலேருந்து. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ப்ரொட்டஸ்ட் நடந்ததற்கு முன்பாகவே, அதாவது டிசம்பர் 2023 சவுக்கு சங்கர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காரு, இதை பற்றி பேசியிருக்காருன்னு சொன்னவொடனே ஜட்ஜு குறுக்கிட்டு கேட்குறாரு, நிறைய நபர்கள் பொய் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம், சோஷியல் மீடியா எடுத்துக்கலாம், நிறைய பேர் நிறைய தப்பான செய்தியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால் ஈவன் வி ஆர் டிஸ்டர்ப்டு, இன்ஃபேக்ட் ஜட்ஜஸே இதில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்போ நிறைய பேர் பொய் செய்தியும் பொய் தகவலும் பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லார் மீதும் கூண்டாஸ் போட்டுங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஏபிபி சொல்கிறாரு, மை லார்ட், பீகாரில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸு, பீகாரில் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் எம்ப்ளாயீஸாக வேலை பார்க்கக்கூடிய பீகார் நபர்களை தமிழ்நாட்டை அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்துகிறாங்க, துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு வீடியோவை ஒருத்தவங்க பதிவிடுறாரு. பதிவிட்டதுமே அந்த நபரை தமிழக காவல்துறை, தமிழ்நாட்டு ஆள் தான் அவர், தமிழக காவல்துறை அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கூண்டாஸில் போட்டாங்க. ஸோ அப்படி செய்கிறார்கள் தமிழ்நாட்டு போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேற்கோள் காட்டியிருக்கார். அடுத்தது மறுபடியும் ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி இவர் பேசின அந்த வீடியோவுடைய கான்டெக்ஸ்ட்டை படித்து காட்டுறாங்க மக்கள். ஸோ படித்து கோர்ட்டில் படித்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது மறுபடியும் ஜட்ஜு கேட்குறாரு, இன்டர்வியூன் பண்ணி, ஒரு லெட்ஸ் சி எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார், ஒய் அப்படிங்கிற ஒருத்தவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்புகிறார், இசட் அப்படிங்கிற ஒருத்தவர் ஸ்டேட்மெண்ட் நம்பாமல் இருக்கிறார். அப்போது எக்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒய் நம்புறதும் இசட் நம்பாமல் இருக்கிறதும் அந்தந்த ஆடியன்ஸை பொறுத்தான் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில்
யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. இது எல்லாத்துலேயுமே தவறான செய்தியும் இருக்குது, சரியான செய்தியும் இருக்குது. ஸோ ஒரு பர்வர்டட் மைண்ட் இருக்கிறவங்க தவறான செய்தியை நோக்கி போவாங்க, நல்ல மைண்ட் உள்ளவங்க சரியான செய்தியை நோக்கி போவாங்க. இது அந்தந்த ஆடியன்ஸை பொறுத்தின விஷயம்தான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்ஸ் இருக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் சேனல்ஸே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு செய்தியிலையும் அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரியான நியூஸை மாற்றி போடுகிறார்கள். அப்போ அவங்க எல்லாருமே நம்ம அரெஸ்ட் பண்ணுற முடியுமா? எல்லாரும் மேலேயே கூண்டாஸ் போட்டுற முடியுமா? அது மட்டும் இல்லாமல் எல்லா பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்ஸ்லையுமே டிபேட் நடத்துகிறாங்க. அந்த டிபேட்டில் பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ் வரதை தாண்டி ஃபார்மர் ஜட்ஜஸே உட்காந்து பேசுகிறாங்க. அது எல்லாமே உண்மையான நியூஸ் தானா? இது எல்லாத்துக்குமே இந்த எல்லா நியூஸ் சேனல்ஸ் மீதும் இந்த எல்லாரும் மீதும் நம்ம குண்டாஸ் போட்டுற முடியுமா, இல்லை வழக்கு போட்டுற முடியுமா? அது மட்டும் இல்லாமல் சொல்கிறார் மக்களே, இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவை திறந்தாலே எல்லா சினிமாக்கள்லேயுமே ரவுடிஸு, ரத்தம், பிளட்டு, கொலை, குத்து, இதே தான் படமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள், அதாவது சென்னை போலீஸ் கமிஷனர், அவர் சொல்கிற மாதிரி ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில் நாங்கள் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே நீங்கள் தப்பாக கூட மேனிபுலேட் பண்ணி பேசலாம். அப்போ அவர் சொல்கிற மாதிரி இவங்க சினிமாவில் வரக்கூடிய எல்லாருமே நடவடிக்கை எடுத்துட முடியுமா? எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போது இது ஜட்ஜு சொன்ன வார்த்தை மக்களே. நமக்கு என்ன அப்சர்வேஷன் நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சினிமாவில் நடிக்கிறாங்களோ, எப்படி ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்லையும் அங்கே அந்த ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் சேனலில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த உட்கார ஸ்பீக்கர்ஸ் அப்படி ஒரு மாதிரி தெரிச்சு பயாஸ்டாக பேசுகிறாங்களோ, இது எல்லாமே பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த இடத்துக்கு அவர் நடிக்கிறார்கள், அதுதான். அதே மாதிரி சவுக்கு சங்கரும் இந்த இடத்துல உட்காந்து நடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. அப்போது ஒரு நடிக்கிற ஆள் மேலாம் நீங்கள் கூண்டாஸ் ரிடக்ஷன் ஆக்ட் போட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு மக்களே. ஏன்னால் இதை ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதில் எந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக் ஆர்டர் பாதிப்படைகிறதுன்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு நீதிபதி அவர்கள். ஸோ அடுத்தது ஏபிபி சொல்கிறாரு, ஒரு வீடியோவில் சவுக்கு சங்கர் பேசின விஷயத்தை அவர் படித்து காட்டுறார். படித்து காட்டுறப்போ அப்படியே படிச்சுட்டு சொல்கிறாரு, இந்த ஒரு பேசின விஷயத்துக்கு நீங்கள் அவர் மீது கிரிமினல் வழக்கு போடுங்கள். அவர் கிரிமினல் வழக்கு போட்டு அவரை நீங்கள் கன்விக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரையல் நடத்தி கன்விக்ட் பண்ணுங்கள். இதில் எதற்கு கூண்டாஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க? ஏன்னால் கூண்டாஸை உள்ளே கொண்டு வரணும்னால் பப்ளிக் ஆர்டர் ஏதாவது கெடுக்கணும், ஏதாவது ஒன்று பாதிப்படையணும். அப்படி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ திரும்ப ஏபிபி சொல்கிறாரு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜ் சர்டிஃபிகேட்டை அவர் ரெடி பண்ணுறாரு, உருவாக்கி அதனை வைத்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறார். இப்போ திரும்ப ஜட்ஜி சொல்கிறாரு, எலெக்ஷன் சமயங்களில் ஒவ்வொரு கட்சியும் மாறி எதிர்கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, ஏகப்பட்ட பொய்யான தகவலையும் சொல்லுவாங்க. இது எல்லாமே பப்ளிக் ஆர்டரை எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்குறாரு மக்கள். ஸோ அடுத்தது ஏபிபி சொல்கிறாரு, மயிலாட் இவர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 25,000 விமன் போலீஸ் ஃபோர்ஸை டீஃபேம் பண்ணும் விதமாக இவர் பேசியிருக்காரு, ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற சேனலில் பேசியிருக்காருன்னு சொன்னோடனே அதற்கு நீதிபதி சொல்கிறாரு, ஈவன் வி ஆர் டீஃபேம்டு. இப்போ எங்களை பற்றி நீங்களாம் யாரும் காசிப்பிங் பேசுகிறதே கிடையாதா? சொல்லுங்கள். இப்போது நீங்கள் ஒரு வழக்குக்கு வரீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்தேன், ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னால் நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களுக்கு எதிரான ஆர்டர் கொடுத்தேன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க. இன்ஃபேக்ட் சினிமாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸை பற்றி, அட்வொகேட்ஸை பற்றி, எல்லா போலீஸை பற்றிலாம் தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பாக டிஃபேம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமேலேயும் வழக்கு போட்டுற முடியுமா? இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான தேவை டாலரன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஜட்ஜஸை பற்றி இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸே நிறைய காசிப்பிங் பேசுவாங்க, நிறைய தப்பாக தான் பேசுவாங்க. இப்போ எல்லாரும் மீதும் வழக்கு போட்டு உள்ள தள்ள முடியுமா? ஸோ டாலரன்ஸ் தேவை இல்லையா, பொறுத்துக்கொள்ளும் தன்மை தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு மக்களே. அப்போது ஏபிபி சொல்கிறாரு, ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மொராலிட்டி ஆஃப் த போலீஸே பாதிப்படைய வைக்குதுன்னு சொன்னோடனே திரும்ப ஜட்ஜ் சொல்கிறாரு, அதுக்கு தான் சொல்கிறேன், 25,000 விமன் போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸை டெரகேட்டரியாக பேசியிருக்காருனால் அதற்கு அவர் மீது வழக்கு போட்டு தான் தப்புன்னு சொல்லலை. வழக்கு போடுங்கள்,
கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடுங்க, ட்ரையல் நடத்துங்க, கன்விக்ட் பண்ணுங்கள். கூண்டாஸ் ஏன் கொண்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஏன்னா கூண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரக்கோனியன் ஆக்டு, ஒரு ட்ரக்கோனியன் விஷயம். இது வந்து ஒருத்தனுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பறிக்குது இந்த இடத்துல. ஸோ அதையே உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்கார் மக்களே. அப்போ சொல்கிறார் ஒரு வார்த்தை, இப்போ நீங்கள் கூண்டாஸ் போடுறீங்க, இப்போ ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் மீதுலாம் ஒரு தரப்பு மக்கள் மேலே குண்டாஸ் போடுறாங்க. அடுத்து ஆட்சி மாறுதுனால் அவர்கள் வந்து மறுபடியும் இன்னொரு தரப்பு மேலே குண்டாஸ் போடுவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி குண்டாஸ் போட்டுருக்கு சரியான விஷயமா இருக்க முடியுமா? இதனை நீங்கள் யூ ஷுட் நோட் டு அவாய்ட் சர்டன் திங்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு கோர்ட்டில். சில விஷயத்தை நீங்கள் வந்து தட்டி விட்டு போயிட்டுருக்கணுன்ற மாதிரி தமிழில் சொல்லலாம் அந்த வார்த்தையை மக்களே. அப்போ ஒரு வார்த்தை அப்புறம் விஷயம் சொல்கிறாரு ஜட்ஜ் அவர்கள், நீதிபதி சொல்கிறாங்க, ஒரு லாயர் இருந்தாருங்க ஹைகோர்ட்டில். அந்த லாயர் பார்த்தீங்கன்னா எல்லா ஜட்ஜையும் அட்டாக் பண்ணுவார். அவர் வேலையே அதுதான், அட்டாக் பண்ணிட்டே இருப்பார் எல்லா ஜட்ஜையும். எல்லா ஜட்ஜு மேலேயும் டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை வைப்பார். அதுக்கு அவர் எந்த இடத்துலையுமே வந்து மன்னிப்பு கேட்கவும் மாட்டார். அவர் சாகும் வரை அதை பண்ணிட்டே இருந்தார். ஆனால் எந்த ஜட்ஜஸுமே அவரை எதிர்த்து அவர் மீது எந்த வழக்கும் போடலை, எந்த கண்டெம்ட்டும் செய்யவும் இல்லை, எந்த சோமோடு எடுக்கவும் இல்லை. அவர் அப்படியே விட்டாங்க. அவர் சாகிற வரைக்கும் திட்டியே இறந்துட்டார், அப் டு ஹிஸ் லாஸ்ட் பிரெத்து. இதுக்கெல்லாம் டாலரன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்றார். சரி, இங்கே நம்ம கூண்டாஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். மற்றபடி 25,000 விமன் போலீஸை பற்றி அவர் பேசியது தவறு தான். அதற்கு வழக்கு போட்டது சரி, அதுக்கு ட்ரையல் நடத்துங்க, கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. ஏன்னால் கூண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு கொலோனியல் ஆக்டு. அது வந்து ஒருத்தவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பாதிக்குது, ஒருத்தவங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்குது. ஸோ அதை பற்றி மட்டும்தான் இங்கே பேசணும்னு சொல்கிறார் மக்களே. ஏன்னா ஒரு வார்த்தை இன்னும் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மீடியா அப்படிங்கிறது ஒரு 4th பில்லரு. ஸோ மீடியாவிலையும் டெலிவிஷன் சேனல்ஸ்லையும் சோஷியல் மீடியாவிலையும் பேசக்கூடிய எல்லார் மீதும் நீங்கள் டிடென்ஷன் ஆக்ட் போட முடியாது. அப்படி போட்டால் இட் பிகம்ஸ் டிடென்ஷன் ஆக்டே கொலோனியல் லா தான். கொலோனியலாக என்ன அர்த்தம்னா மக்களே, தாந்தோணித்தனமாக, அதிகாரத்தனமாகன்னு சொல்லலாம். ஸோ ஒரு குண்டாஸ் வந்து ஒரு அதிகாரத்தன்மையான ஒரு லா, அதை எல்லாருமேலேயும் திணிச்சிட்டே இருக்க முடியாது. ஒரு 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 மீடியாவில் பேசுகிறவங்க, ஏன்னா மீடியா இஸ் அ 4th பில்லரு, எல்லாருமே எங்களுக்கு குண்டாஸ் போட்டுட்ருக்கிறது முடியாத காரியன்ற மாதிரி அவர் வச்சுருக்காரு. அடுத்து சொல்கிறாரு, ஒரு போலீஸில் கரப்ஷன் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னால் எல்லா போலீஸும் கரப்டட்னு கிடையாது. அதே மாதிரி இதுவரைக்கும் 3 சிஜேஐக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க ஜுடிஷியலில் கரப்ஷன் இருக்குது சொல்லியிருந்துருக்கிறாங்க. அப்போ அதற்காக ஜுடிஷியல் மொத்தமும் கரப்டன்ற வார்த்தை அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. அப்போ எங்கெங்கே இடத்துல கரப்ஷன் இருக்கோ அந்தந்த இடத்த சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறாரு. இன்ஃபேக்ட் சொல்கிறாரு மக்களே, இப்படி ஜுடிஷியல் மீதும் போலீஸ் மீதும் கரப்ஷன் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கனால் அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லை அவர் பாதிப்பு தெரிஞ்சிருக்கிறாரு, அது சொல்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீதே வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அவங்க மீதே வந்து அலிகேட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ண முடியும்னு கேட்டவுடனே அதற்கு ஏபிபி சொல்கிறாரு, ஆமாம் மை லார்ட், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அவர் திடுதிப்பு இல்லாமல் அலிகேஷன் தூக்கி வைப்பார் அவர், இதான் அவருடைய ஸ்டைல்னு சொல்கிறாரு. அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, சரி யார் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஏபிபி சொல்கிறாரு, கேட்டால் சோர்ஸ்ன்னு சொல்கிறாரு அப்படின்றார். அப்போ ஜட்ஜ் சொல்கிறார், மக்களே, ஒரு போலீஸுக்கு இன்னொரு போலீஸ் தாங்க சோர்ஸாக இருக்க முடியும். ஒரு போலீஸை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது இன்னொரு போலீஸை சோர்ஸாக இருக்க முடியும். ஜுடிஷியலில் உள்ளவங்க தான் சோர்ஸாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ என்னை பற்றி ஒரு தகவல் அவர் போடுறாருன்னா, ஒன்று என்னுடைய ஏஓ இருக்கணும், என் டிரைவர் இருக்கணும், இல்லை என்னோடய பிஎஸ்ஓ இருக்கணும். இவங்க 3 பேருக்கு தான் நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், எங்கே வரேன்னு எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ சோர்ஸாக அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அப்போது இதுவரையில் சவுக்கு சங்கருடைய சோர்ஸ்னு யாராவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை மக்களே, இது நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஏபிபி சொல்கிறாரு, இல்லை மை லார்ட், இவர் எல்லாத்தையுமே ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதில் தான் இவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப ஜட்ஜ் சொல்கிறாரு, உங்கள் வீடு ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் நீங்கள் வச்சுருந்தீங்கனால்
அதை பற்றி விமர்சனம் செய்ய யாருக்கும் ஒன்றும் இருக்காது. உங்கள் வீடை நீங்கள் ப்ராப்பராக வச்சில்லைன்னா அதை பற்றி விமர்சனம் செய்ய எல்லாருக்குமே எண்ணம் தோன்றும். இப்படி விமர்சனம் செய்கிறவங்க எல்லாரையுமே, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கூண்டாஸ் அவர் மீது போற்ற முடியாது. ஸோ இதில் நான் வந்து ஓவரால் ஃபுல்லாக நான் கோத்ரூ பண்ணிவிட்டு இதற்கு என்ன ப்ராப்பராக இருக்குன்றதை நான் ஜட்ஜ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு ஹீ மேட் அ ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு மக்களே. இதான் நடந்த கம்ப்ளீட் ஆர்குமெண்ட் மக்களே. கிட்டத்தட்ட சினிமா மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் ஜட்ஜுக்கும் ஏபிபிக்கும் இருந்த ஆர்குமெண்ட் மக்களே. இது 2 விஷயம் நம்ம வந்து பேசி ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு இதில் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுதுனால், எல்லாத்துக்குமே எது பேசினாலுமே என் சோர்ஸ் ஒன்று தகவல்னு அவர் சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த சோர்ஸ் யார்? போலீஸை பற்றி அவர் பேசினா இன்னொரு போலீஸ் தான் சோர்ஸாக இருக்க முடியும். ஜட்ஜை பற்றி பேசினா இன்னொரு ஜுடிஷியல் இருக்கிறவங்க தான் இப்போ சோர்ஸாக இருக்க முடியும். அவர் எக்ஸாம்பிள் அவரே எடுத்துக்கிறாரு. என்னை பற்றி ஒரு தகவலை போட்டால் ஒன்று என் பிஎஸ்ஓ இல்லை என்னுடைய ஏஓ இல்லை என்னுடைய டிரைவர் தான் சோர்ஸாக இருக்க முடியும். நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்ன பண்ணுறேன், என்ன செஞ்சுட்ருக்கேன், யார்கிட்ட பேசுகிறேன்னு எல்லாமே அவர் சொல்ல முடியும். அப்போது அந்த சோர்ஸ் தானே முக்கியமான அக்யூஸ்டு. அந்த சோர்ஸை நீங்கள் ஏதாவது அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாருனால், 2 வார்த்தை இங்கே முக்கியமாக பார்க்கணும் மக்களே. ஒன்று, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் நமக்கு தெரியும்னால், இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸ். அதாவது இவருக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை ஏதாவது ஒரு நபர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டாக்கப்படுவாங்க, இல்லை ஃப்ரெண்டாக அவர் ஆயிடுவார். எதுக்குன்னு பார்த்தா ஃபார் த மானிட்டரி பெனிஃபிட் அலோன். அது ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வாடவர். ஸோ அவருக்கு எதுக்கு இந்த பணத்தை வந்து அவர் கொடுக்கணும் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆகாத ஒரு இடம் இல்லை இவருக்கு ஆகாத இன்னொரு போலீஸ் இருப்பாங்க. அவர்கள் நேர்மையாக இருக்கலாம், நேர்மையற்றவராக இருக்கலாம், அவர் ரொம்ப சென்சிட்டிவ் போஸ்ட்டில் இருக்கலாம், ரொம்ப முக்கியமான போஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை அவர்கிட்ட இவர் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஏதாவது முக்கியமான போஸ்ட்டுக்கு இவருக்கு சேர்ந்த இவருக்கு தோதனால் போட சொல்லி போடாமல் இருக்கலாம். அதற்காக அந்த நபரை அங்கேருந்து தூக்கணும், இல்லை அந்த நபரை டிஃபேம் பண்ணணும், இல்லை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூலிப்படை அடியாள் அப்படின்னு சொல்லலாம், மீடியாவுடைய கூலிப்படையாள்னு சொல்லலாம். அவர் தான் சவுக்கு சங்கர். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த நபர் இப்படிலாம் பண்ணாருப்பா, இப்போ செஞ்சாருப்பா, இதுப்பான்னு 1க்கு 10 சொல்லி அந்த 10ஐ ஒரு 100 பேசுவார். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் பேனாக்குவார், பேனை பெருமாள் ஆக்கி விட்டுருவார். இப்படி பேசுறது மூலியமாக சவுக்கு சங்கருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் அண்ட் ஒரு நபருடைய கான்டாக்ட். இப்படி பேசுவதன் மூலியமாக அவர் சவுக்கு சங்கர் ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த யாரை பற்றி பேசினாரோ அந்த கன்சர்ன் பர்சன் யோசிக்கும் பொழுது, இந்த போஸ்ட் தான் நம்ம பிரச்சனை, இந்த இடம் தான் நம்ம பிரச்சனையா, இங்கே தான் நம்ம இந்த இஷ்யூவாக இருக்கா அப்படிங்கிறதை அவர் தன்னைத்தானே அவர் நொந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதன் மூலியமாக இவங்களுக்கு வேண்டிய விஷயம் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா மக்களே, சவுக்கு சங்கர் ஒரு ஆரோ. அப்போ பவ் யார்? இவர் யாருக்கு பண்ணுறார்? அந்த பவ் அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படி கேட்குறார். அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே செய்யலை. சரி, இது இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய விஷயம். கம்மிங் டு தி அதர் ஆஸ்பெக்ட், இப்போது பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னால் அவர் என்ன சொல்கிறார் ஜட்ஜ் அவர்கள், நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, சினிமாவில் ரவுடிசம் காட்டுறான், அவன் வந்து கத்தி கபடா கொலை குத்து ரத்தம்னு காட்டுறான். அதே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எலெக்ஷன் வர சமயத்தில் ஏகப்பட்டதை பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சேனலு அவங்க டிபேட் போகிறப்போ அந்த பொலிட்டிக்கல் சேனலுக்கு பயாஸ்டாக பல விஷயத்த பேசுகிறாங்க. இதை ஃபார்மர் ஜட்ஜஸே பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் ஏன் பேசுகிறாங்க? இவங்களால் அரெஸ்ட் பண்ணுற முடியுமா? முடியாது. இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னால், இருக்கிற இடம் என்ன இடம் அப்படிங்கிறத பார்த்துறாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேனல்ப்பா, டிஎம்கே பயாஸ்டு, ஏடிஎம்கே பயாஸ்டு, விஜய் பயாஸ்டு. இப்போது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ் நடிக்கணும், இந்த மேடையில் நடிக்கணும், நான் நடிச்சுட்டு போயிடுறேன். இப்படி நடிக்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிறாங்க, நடிகர்கள் நடிக்கிறாங்க. இப்படி நடிக்கிறவங்க மூலம் நீங்கள் குண்டாஸ் போட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் நீதிபதி அவர்கள். அப்படித்தான் சவுக்கு சங்கரும் நடித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ஜஸ்ட் ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் சேனல். அதையே நீங்கள் சீரியஸாக எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் அதை தள்ளி விட்டு போங்க. யூ ஷுட் நாட் அவாய்ட் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறார், இக்னோர் பண்ணுங்கன்றார். ஸோ ஒரு ஆஸ்பெக்டில்
இவர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாருனால் அவர் ஏன் பேசுகிறாரு அப்படின்றத தாண்டி அவர் யார் சொல்லி பேசுகிறாரு, அவர் சோர்ஸ் யாருன்றதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காரு. பொலிட்டிக்கல் பற்றி அவர் பேசுகிறாருனால் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பயாஸ்டு பர்சனு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் நடிக்கிறாரு? இப்போ டிஎம்கே பற்றி ஒரு ஏதாவது அகெயின்ஸ்டாக பேசுனா அதிமுக பணம் கொடுக்கும், நாளைக்கே அதிமுக பற்றி அகெயின்ஸ்டாக டிஎம்கே பணம் கொடுக்க போகுது. ஸோ மாற்றி கொடுக்கக்கூடிய காசுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு சாரா ஆட்கள் இல்லாமல் எதிர்சாரா ஆட்களை போய் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்ட கொண்டிருந்தீங்கன்னா திஸ் வில் பிகம் அ கஷ்டம், இது தப்பாயிடும் அப்படிங்கிறார் மக்களே. ஸோ இவர் மீது கூண்டாஸ் போடப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. பட் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது கூண்டாஸ் வந்து உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது மக்களே. அது ஆர்டர் தான் தெரியும், நமக்கு என்ன போடுறாருன்னு ஆர்டர் தான் தெரியும். பட் ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம், சவுக்கு சங்கரை க்ளோரிஃபை பண்ணவில்லை நீதிமன்றம். அவர் பண்ணது தப்பு, பேசினது தப்பு, எந்த மாற்றமும் கிடையாது. இதற்கு நீங்கள் கிரிமினல் கோர்ட்டில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டுருக்கிறீங்க, ட்ரையல் நடத்துங்க, அவர் கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. கூண்டாஸ் அப்படிங்கிறது கொலோனியல் லா, அது ஒரு மாதிரி அதிகார தோரணை படைத்த ஒரு லா. அந்த லாக்குள்ளே இவங்க அடக்குனீங்கன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ வந்துடும். இதுக்கு அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களே. பட் ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும், இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, அவர் பேசுவதை அனைத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத விஷயங்கள் பல இருக்கின்றன. ரெண்டாக பிரிச்சிட்டார் நீதிபதியை. ஒன்று பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், ஒன்று இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸ். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் இக்னோர் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏனால் ஹீ இஸ் தி அதிமுக பயாஸ்டு பர்சன் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ அங்கே தான் பணம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. நாளைக்கே திமுக பயாஸ்டாக மாறலாம், இல்லை பிஜேபி பயாஸ்டாக மாறலாம், இல்லை நாம் தமிழர் கட்சி பயாஸ்டாகவும் மாறலாம், இல்லை விஜய்க்கு பயாஸ்டாகவும் மாறலாம். ஸோ எதுக்கு பயாஸ்டாக மாறினாலும் அதுக்கு ஃபேவராகவும் எதிரில் உள்ள அகைன்ஸ்டாகவும் பேசுவார் அவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஹீ இஸ் நாட் அ நடுநிலை பத்திரிகையாளர் கிடையாது. ஸோ இவர் ஒரு பொலிட்டிக்கல் பயாஸ்டு பர்சன் தெரிஞ்சு போச்சு. அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறார் நீதிபதி. ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸோடைய அவங்களுடைய வேலைக்குள்ள இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸை பயன்படுத்திக்கிட்டு அதை இவர் வந்து தப்பாக வெளியே வந்து பேசி டெரகேட்டரி மார்க் வைக்கிறார் அப்படின்னால் அப்போ அவருக்கு யார் சோர்ஸுன்றதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தீங்களா, கைது பண்ணிங்களா, என்ன பண்ணின்னு கேட்டிருக்காரு. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப இப்போ வரைக்கும், அதாவது இன்னும் வந்து இது ஆர்கியூமெண்ட்டு போயிருக்கு மக்களே. இந்த ஆர்கியூமெண்ட்டு மொத்தமும் ஆர்டரில் வந்துச்சுன்னால் இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அப்சர்வேஷன் நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் சோர்ஸஸ் உண்மையை சொல்கிறது தப்பு இல்லை மக்களே. ஏன்னால் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்குமே எல்லா பத்திரிக்காரங்களுக்குமே சோர்ஸஸ் தான் முக்கியம். அந்த சோர்ஸஸை கட்டி காப்பாற்ற படணும். அதை வந்து வெளியே சொல்லவும் கூடாது. தட்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆனால் இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இவர் காசு சம்பாதிக்கிறதுக்கு அங்கே பல பேரை வந்து பாதிப்படைய வைக்கிறார்னால் அந்த மாதிரி சோர்ஸஸ் தப்பான சோர்ஸஸ் தானே, நடவடிக்கையை எடுக்காமல் இருக்கிறீங்கன்ற கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இந்த ஆர்டர் வெளிவந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.